இப்ப என்ன அவலம்னா கலெக்டர் போட்ட உத்தரவை கலெக்டர் அமல்படுத்தணும்னு சொல்லி கலெக்டர் ஆபீஸ் மறியல் பண்ண வேண்டியிருக்கு. இது போல அவலம் ஏதாவது உண்டா? இது கலெக்டர் போட்ட உத்தரவுங்க, நம்ம போட்ட உத்தரவு இல்ல. கலெக்டர் போட்ட உத்தரவு. கலெக்டர் போட்ட உத்தரவை கலெக்டர் அமலாக்கணும்னு சொல்லி கலெக்டர் ஆபீஸ் மறியல். தவறு செய்தவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும். சும்மா பணத்தை மட்டும் பறிச்சா போதும் அப்படின்னா எல்லாரும் 1000 கோடி அடிச்சுக்கிட்டு 500 கோடியை கட்டினா போதும்னு போயிருவோம்ல. அது கூடாது. குற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தவறு செய்தவங்க மேல குற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகமே மக்கள் பணத்தை கைப்பற்று. ஊழல் பேர்வழி ரங்கநாயகமிருந்து கோடி கோடி ரூபாயினை உடனடியாக கைப்பற்று. இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், சிபிஐஎம் சிந்தாபாத், சிபிஐஎம் சிந்தாபாத், மறியல் போர் சிந்தாபாத், மறியல் போர் சிந்தாபாத். பாஜக மகளிர் தரப்புறம் ஊராட்சி பிஜேபி நிர்வாகம் என்பது கோடிக்கணக்கிலே கையாடல் செய்து அந்த பணத்தை நிதி இழப்பு செய்து அந்த பணத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே இது போன்ற பல நிர்வாகங்கள் மக்களுடைய வரிப்பணத்திலே செய்யாத வேலையை செய்ததாகவும் போடாத ரோடை போட்டதாகவும் கொடுக்காத குடிநீர் இணைப்புகளை கொடுத்ததாகவும் துப்புரவு பணியை செய்யாமல் துப்புரவு பணியை செய்ததாகவும் சுகாதார பணிகளை செய்யாமல் அதற்காக பணத்தை எல்லாம் நிதி எடுத்து கையாடல் செய்து அதற்கு ஒரு உதாரணம் தான் தர்மபுரம் ஊராட்சியிலே அவருடைய எல்லாம் அவருடைய அரசுடைய கணக்குப்படி ஆடிட் அதே மாதிரி தணிக்கைப்படி எல்லாம் கையாடல் செய்யப்பட்டது என்று உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. இவ்வளவு தெளிவாக கையும் களவுமாக இதை கண்டுபிடித்த பிறகு கூட இந்த நிர்வாகம் என்பது மாவட்ட நிர்வாகம் என்பது போதுமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. எனவேதான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உண்டான இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக நிச்சயமாக நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தை உட்படுத்தி சட்ட ரீதியாக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்றும் இந்நேரத்திலே சொல்லி இந்த போராட்டம் வெல்லும்